நல்லா இருந்துச்சு. விஜய் ஆண்டனி சூப்பரா நடிச்சிருக்காரு. விஜய் ஆண்டனி 25th ஃபிலிம். பொலிட்டிக்கல் ரிலேட்டட் மூவி. நல்லா இருக்கு. எல்லா ஆடியன்ஸுமே பார்க்கலாம். பேக்ரவுண்ட் மியூசிக்லாமும் நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. இல்லை எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் இல்லை. எதிர்பார்க்காம தான் வந்தேன். அதனால தான் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ சூப்பரா இருக்கு. ஆமாம். இருக்கும். எனக்கு தெரிஞ்ச பிச்சைக்காரனுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இது. ஸோ இது நல்லா நடிச்சிருந்தார் விஜய் ஆண்டனியும். சூப்பரா இருக்கு. கரப்ஷன் பத்தி தான் பேசுறாங்க. ஸோ டே டு டே லைஃப் கரப்ஷன்ஸ் எல்லாம் சொல்ற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. 2026 பத்தி இல்ல அப்படிலாம் எதுவும் ஸ்பெசிஃபிக்கா இல்ல. ஸோ விஜய் ஆண்டனியோட பெர்ஃபார்மன்ஸ் தான் சூப்பரா இருக்கு. ஸோ ஆமா படத்துல இருந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போன மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஓகே, என்கேஜிங்காக தான் போகுது கதையெல்லாம். ஒரு 8 கொடுக்கலாம். நல்லா பண்ணியிருக்காங்க விஜய் ஆண்டனி படம். அரசியல் சம்மந்தப்பட்ட கதை, அவ்வளோதான். என்ன எதிர்பார்ப்போட போனீங்க, என்ன கிடைச்சு? சும்மா நம்ம என்ன எதிர்பார்ப்பு, ஒரு இதுதான், ஒரு நல்லா இருக்கும். அவர் விஜய் ஆண்டனி படம் எப்பவுமே ஓரளவுக்கு நல்லா ஒரு கருத்துள்ளதாக இருக்கும், சிந்திக்கிற மாதிரி இருக்கிறோம். அதே மாதிரி சிந்திக்கிற அளவுக்கு இருக்குது. எந்த மாதிரியான கருத்து சொல்லியிருக்காங்க இந்த படம்? கருத்து என்ன, நார்மலாக எல்லாமே சொல்கிற கருத்து தான் இது. நான் அரசியல்வாதிகள் இப்போ தொழிலதிபர்கள் தான் அவங்கள ஆள்றாங்க அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. அதனால ஒரு சிந்திக்கிறது தான். பெரிய லெவல் வரணும்னா இன்றைக்கி யாருடைய ஒரு இது வேணும் அப்படிங்கிறது அவங்க சொல்கிறாங்க. தொழிலதிபர்கள் தான் இன்றைக்கி அரசியல்வாதிகள், அவ்வளோதான். வேற ஒரு வித்தியாசமான அரசியலை இந்த படம் கண்டிப்பாக பேசும். எந்த மாதிரி என்ன பேசியிருக்காங்க என்ன, இன்னைக்கு நம்மளுடைய பணத்தை மிடில் கிளாஸ் பணத்தை பெரிய பெரிய அது தொழிலதிபர்கள் வச்சு இது பண்ணுறாங்க. அரசியல்வாதியாக உருவாக்குறது யார்? தொழிலதிபர்கள், அவ்வளோதான். வேற ஒன்று. விஜய் ஆண்டனி சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் ரிலேட்டட் தான் ப்ரோ. பாலிடிக்ஸ் ரிலேட்டட், அப்புறம் அதை பற்றி ஸ்கேம் தான் ப்ரோ. இப்போ ஸ்டோரி பார்த்தீங்கன்னா புதுசாக அந்த ஸ்டோரி இல்லை, பாலிடிக்ஸில் உள்ள ஸ்டோரி தான். பட்டு ஒரு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ப்ரோ, அவ்வளோதான். ஆக்சுவலி நான் எது எதிர்பார்த்து வரல. காலேஜில் போனோம், இந்த மாதிரி அசைன்மெண்ட்லாம் சப்மிட் பண்ணாங்க. ஸோ கட்டடிச்சுட்டு வந்தோம் ப்ரோ, அவ்வளோதான். ஓ, முக்கியமான படமா இருக்கு படம் அது ஓடுறதை பொறுத்து ப்ரோ, அவருக்கு முக்கியமா இல்லையான்ட்டு. அது நல்லா தான் ப்ரோ பண்ணியிருக்காரு. எனக்கு அப்படி எதுவும் தோணல, நல்லா தான் பண்ணியிருக்காரு. பேசிக்காக எல்லாம் நடத்தது இது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹையர் பொசிஷனில் இருக்காங்களா, அதை பற்றி தான் ப்ரோ காமிச்சிருக்காங்க. லோயர், ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹையர் பொசிஷனை காட்டிலும் லோயர் பொசிஷனில் தான் நிறைய ஸ்கேம் நடக்குது. ஆனால் இங்கே ஹையர் பொசிஷனில் நடக்கிற ஸ்கேம் தான் காமிச்சிருக்காங்க. அதான் படத்தில் எனக்கு ஃபோட்டோகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிச்சிது. எடிட்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. விஜய் ஆண்டனி சார் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தார். அவர் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, அது மட்டும் தெரிஞ்சுது. ஏன்னா படம் ஃபுல்லாக அவர் இருக்கார். அவர் எங்கேயுமே போர் அடிக்கல, இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்ட் பண்ணியிருந்தார். அவருடைய 25th படமாக இந்த படம் வந்தது அவரோட ஃபேனாக எனக்கு அது ரொம்ப இந்த படம் பிடிச்சிருந்தது. நான் எதுவுமே எதிர்பார்த்து வரல. ஆக்சுவலி நான் ஆன்லைன் புக்கிங் பார்த்துட்டே இருந்தேன். அப்போ இந்த படத்துக்கு பெருசாக ப்ரமோஷனாக அவங்க பண்ணல, 1-2 இன்டர்வியூஸ் தான் கொடுத்துருந்தாரு. ஆனால் எனக்கு அந்த டைரக்டர் மேலே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. அவரோட ப்ரீவியஸ் படங்களில் அவரை வச்சு தான் இந்த படம் நான் பார்க்க வந்தேன். படம் பார்க்க வந்து அவர் பயங்கரமாக மிரட்டிட்டார். அவர் அதாவது என்னென்னா, இப்போ இருக்கிற இப்போ ஒரு சினிமா போகிற இதில் அவருடைய மேக்கிங் செம்ம ப்ரில்லியண்ட்டாக இருந்தது. இப்படி ஒரு கதை பண்ணுறதுக்கு, இப்படி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறதுக்கே அது ஒரு வருஷ கணக்காகும். அது பார்க்கும்போதே தெரிஞ்சுது. அது பயங்கரமாக எல்லா கிராஃப்ட்டுமே நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. படத்தில் அரசியல் இருக்குது, அவ்வளோதான். இது ஒன்றும் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியெல்லாம் இல்லை. ஒரு ரெஃபரன்ஸ்க்கு ஒரு ஆளை வச்சுப்பாங்கல்ல, அவர் யாராக வேணால் இருக்கலாம். அவர் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், ஒரு போலீஸாக இருக்கலாம். அவங்க ஒரு அரசியல்வாதின்னு ஒரு டேக்லைன் வச்சுக்கிட்டாங்களே தவிர இது ஒரு ஜென்ரலான ஒரு கதை தான். டெஃபினட்டாக அவரோட 25வது படமாக இந்த படத்தை அவர் கொண்டு வந்தது அவரோட பிரில்லியன்ட் சாய்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சது ப்ரொடக்ஷன் வேல்யூ அந்த படம் எங்கேயுமே இதுவாகலை. பெரிய படமாக ஒரு ஹிந்தி படம் மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. ஓவரால் சூப்பராக இருந்தது. 7 out of 10 சொல்லி செலவாகுது. எப்படிலாம் திருடு போகுதுலாம் சொல்லியிருக்காரு. இதையும் இந்த காலத்துக்கு கேட்டது அரசியல்வாதிங்க என்ன செய்கிறாங்களோ அதை சொல்லியிருக்காரு. குறிப்பாக சில இன்றைய அளவில் திருடுற அந்த ஃபேஸை ரிசம்பளன்ஸை காட்டியிருக்காரு. அதை உன்னிப்பாக பார்த்தா தெரியும் எல்லாருக்கும். இந்த
இந்த கதையோட கருவோடு நம்ம உத்து பார்த்தோம்னா யாராருன்னு அந்த ஃபேஸ் வேல்யூ தெரியணும். எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா போராடணும். யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்றாரு, ஒருத்தராக கேள்வி கேட்காதீங்க, 1000 பேர் சேர்ந்து கேளுங்க, அப்பதான் அதுக்கு வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ண நல்லா இருக்கும். எப்பவுமே போல நல்லா இருக்கும். கண்டிப்பாக பார்க்கணுங்க. எல்லாரும் ஃபேமிலி இல்லைங்க, எல்லாருமே பார்க்கணும் இந்த படம். நல்லா இருக்கு. அதாவது நடக்கிறத பொறுமையாக என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் காட்டினா இது ஒரு 3 hours மூவியாக இருக்குது, 2.5 hours மூவியாக இருக்குது. அது லாங் போவோம். அவருக்கு அந்த நேரத்தில் ஆடியன்ஸ்க்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்கு. கண்டிப்பாக இந்த நாட்டில் நடக்கிற பிரச்சனையை பற்றி தான் சொல்லியிருக்காரு இல்லையா? அது நீங்களும் பாருங்க, பார்த்து ரிவ்யூ சொல்லுங்க. குறிப்பிட்ட அரசியல் பார்த்தீங்களா, எந்த அரசியல்வாதி வராங்களோ, எந்த அரசியல் செய்கிறாங்களோ எல்லாரையும் பற்றி தான் சொல்லியிருக்காரு.